இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் புலம்பல் 3:9. வெற்றின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார், என் பாதைகளை தாறுமாறாக்கினார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்ல பார்ப்போம். இங்கே யூதா மக்கள் செய்த துரோகத்துக்காக தேவன் மக்களை தண்டிக்கிறாரு. இந்த தண்டனையை எரேமியாவுடைய தண்டனையாக அவர் நினச்சி தேவன்கிட்ட புலம்புறாரு. அப்படி மக்கள் யாருக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா கடவுளுக்கு. மக்கள் தேவனை விட்டு விலகுனாங்க. தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு நடக்கலை. அப்போது தேவன் பாபிலோனியர்களை கொண்டு நகரத்தையும் ஆலயத்தையும் அழிக்க அனுமதித்தார். இதனால் ரொம்பவே மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த துன்பத்தை பார்த்த எரேமியா புலம்புறாரு. நாமும் தேவன் வழி திறக்க மாட்டேங்கிறாருன்னு புலம்புறோம். முதல்ல நம்ம செய்த தப்பை நினச்சி பார்க்கணும். தேவன் நமக்கு சாதகமாக எதுவுமே செய்யலைன்னா தேவனை குற்றப்படுத்துகிற தைரியம் நம்மளுக்கு வந்துடுது. அது தப்பு. இதே எரேமியா கண்டிப்பாக தேவன் மன்னிப்பார்னு சொல்கிறாரு. எல்லாரையும் ரட்சிக்கவும் செய்வார்ன்றதையும் சொல்கிறாரு. நாம் செய்த தப்புக்கு தேவன் கண்டிப்போடு பாடம் புகட்டினாலும் நம்மளை முழுமையாக அழிக்கிறவர் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் தேவன் பாதை அடைச்சிட்டார்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ நாம் முதல்ல தேவனை நம்பணும். மனம் திரும்புறதுனால நம்ம மேலே கடவுள் இரக்கம் காட்டுவார்னு நம்பணும். ஆமேன்.